வணக்கம் ஆஃபீஸர்ஸ். ஜிஎஸ்டி பற்றின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் வாங்க. ஜிஎஸ்டிக்கான ஆர்டிக்கல் 279A சப்கிளாஸ் 1 மத்திய மாநில உறவுகளை 3ஆக பிரிக்கிறாங்க. சட்ட உறவுகள் ஆர்டிக்கல் 245லேருந்து 255 வரைக்கும், நிர்வாக உறவுகள் ஆர்டிக்கல் 256லேருந்து 263 வரைக்கும், நிதி உறவுகள் ஆர்டிக்கல் 264லேருந்து 293 வரைக்கும். இந்த நிதி உறவுகளுக்கு கீழே தான் கவர்மெண்ட்டோட டேக்ஸ், ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வரும். டேக்ஸுக்காக 2 தடவை சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. 18th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுற ரெவன்யூவில் 29% வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 தான் ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குறிக்கோள் என்னென்னா, ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி, அதாவது ஒன் நேஷன் ஒன் ஷாப் ஒன் டேக்ஸ். ஜிஎஸ்டி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கோங்க. பாய்.